எல்ல விபத்தின் போது மக்களுக்கு உதவிய வைத்தியர் வந்து ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற விதத்தில் தான் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுச்சு. கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டதாகவும் இது வந்து உலக வாழ் அனைவருக்கும் அனைத்து நோயாளர்களுக்கும் இலவசமாக ரஷ்யா வழங்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அந்த நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜாலாநாத் கானலின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுச்சு, எரிக்கப்பட்டுச்சு போராட்டம். அந்த எரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்களோட வைஃபும் அந்த தீயில கருவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜென்டினாவில் வந்து சிக்னல் லைட்டில் வந்து ஏஐ பயன்படுத்தப்படுறதா வந்து ஒரு காணொலி வந்து வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவில் எப்படின்னா பைக்கில் ஹெல்மெட் போனால் ரெட் பத்துடும், ரெட் அந்த போகிறவங்களோட ஃபோட்டோவோட ஸ்கேன் பண்ணி ரெட் லைட் ஒன்று போகும். வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. அது தொடர்பான உண்மையான நிலைமைகளை கண்டறிந்து உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த வாரமும் நாங்கள் தயாராக வந்துள்ளோம். அந்த வகையில் சுஜி, இந்த வாரம் வந்து நம்ம முதல்ல எடுத்திருக்க விஷயம் என்னென்னா, இந்த கடந்த 4ஆம் தேதி வந்து முழு இலங்கையுமே வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருந்த ஒரு விடயம் தான் ஒரு விபத்து வந்து இடம்பெற்றுச்சு. அதாவது பதுல்ல எல்ல பகுதியில் வந்து ஒரு பஸ் வந்து கீழே விழுந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. அதில் அந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 15 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு வைத்தியரை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவர் தான் பாலித ராஜபக்ஷ. இந்த பாலித ராஜபக்ஷ வந்து தனது உயிரையுமே வந்து துச்சமென மதித்து வந்து அங்கே போயிட்டு நிறைய பேருக்கு வந்து மருத்துவ உதவிகளை வந்து செஞ்சிருந்தாரு. இது உண்மையிலேயுமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த விடயத்தோடு தொடர்புபடுத்தி பல்வேறு தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தது. அதாவது இந்த வைத்தியருக்கு வந்து ஒழுக்காற்று விசாரணைக்காக வந்து அழைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி தான் ஒரு விடயம் வந்து வெளியாகி இருந்தது. உண்மையிலுமே சுற்றி இந்த வைத்தியர் இந்த பிரச்சனைக்கு பிறகா இந்த ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஆமாம், எல்ல விபத்தின் போது மக்களுக்கு உதவிய வைத்தியர் வந்து ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற விதத்தில் தான் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுச்சு. அப்போ எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி என்னன்னா, உயிரிழக்க போகிறவங்களை ஆபத்தில் இருக்கவங்களை காப்பாற்றினவங்களுக்கு எதுக்காக ஒரு ஒழுக்காற்று விசாரணை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி விடயங்களை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் மீதும் நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டு தான் வந்துச்சு. இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்த போது இவர் உண்மையிலேயுமே ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு சரண்யா. ஆனால் இவர் வந்து கொரோனா காலத்தில், அதாவது 2021-22 காலகட்டங்களில் வந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் காணப்படுற மருந்து பற்றாக்குறை தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்திற்கு, அதாவது இந்த சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி தான் இவர் வந்து ஒழுக்காற்று விசாரணைக்காக அந்த டைம்ல இருந்தே அழைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கு. இதே போன்று குறித்த மருத்துவர், அதாவது பதுளை போதனா வைத்தியசாலையின் மருத்துவர் பாலித ராஜபக்ஷ அவர்கள் ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 2024ஆம் ஆண்டும் சில செய்திகள் வெளிவந்திருக்கு. எனவே எமது ஆய்வில் கண்டறியப்பட்ட ஒரு விடயம் தான் விபத்தில் காயமடைந்தவங்களை காப்பாற்றுவதற்காக பெரும்பாடுபட்டிருந்தார். அதற்காக இவர் ஒரு பொது ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைக்கப்படவில்லை மற்றும் இவர் 2022-21 கால பகுதியில் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் இடம்பெற்றுட்டு வர்றதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார். அவர்கிட்டையும் நாங்கள் கேட்டிருந்தோம் மற்றும் அவர் ஊடகங்களுக்கும் அது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருந்தோம். ஆமாம் சரி, நம்ம அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டப்பையுமே வந்து அவர் வந்து அதை உறுதிப்படுத்தினார். அதே மாதிரி தான் சொல்லிச்சு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னா, இந்த ஒரு சில நோய்களுக்கு தான் மருந்துகள் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லையா? இப்போ கொரோனாக்கான தடுப்பூசியுமே வந்து கண்டுபிடிச்சாங்க, பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுக்கு பிறகு தான். ஆனால் இன்ன வரைக்குமே வந்து ஒரு மருந்து, முழுமையான மருந்து கண்டுபிடிக்காத ஒரு நோயாக இருக்கிறது தான் கேன்சர். இந்த கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உலகவாழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி தான்.
ஆனாலும் இந்த விஷயம் தொடர்பாக வந்து பல்வேறு தகவல்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வெளியாகுது. அதாவது ரஷ்யா புற்றுநோய்க்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கடைசியில வந்து பாவனைக்கு வரும்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே வந்து இது தொடர்பாக சமூக ஊடகங்கள் வெளியாகிற கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து எல்லாருமே வந்து பரவலாக வந்து பகிர்ந்துட்டு வர்றாங்க. அதாவது இந்த கேன்சருக்கான மருத்துவ தடுப்பூசிகள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படுறதாக சில தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உண்மையிலேயுமே சுற்றி இந்த கேன்சர் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதோட நிலைமை வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் அப்படிங்கிற புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து புற்றுநோயாளிகள் வந்து சாதாரணமாக காய்ச்சல் தலைவலி மாதிரி இந்த புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொல்லலாம். இலங்கையில் அது நம்ம பார்க்கக்கூடியதாகவே இருக்குது. அந்த ஒரு சந்தர்ப்பம் இப்படி இருக்கக்குள்ள தான் கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டதாகவும் இது வந்து உலக வாழ் அனைவருக்கும் அனைத்து நோயாளர்களுக்கும் இலவசமாக ரஷ்யா வழங்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பில் நாங்கள் வந்து முழுமையான ஒரு அறிக்கையை எங்களுக்கு வழங்க முடியாவிட்டாலும் இதுவரைக்கும் என்ன இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்க அறிக்கைகளை வச்சு நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் சரண்யா. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரஷ்யா கண்டுபிடித்த இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்தானது குடல் புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பு மருந்து மற்றும் ஏனைய புற்றுநோய்களுக்கான மருந்துகள் இன்னும் அதாவது அதில் ப்ரோக்ரஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி குழுவினர் வந்து ரஷ்யாவின் மருத்துவ ஆராய்ச்சி குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த குடல் புற்றுநோய்க்கான மருந்து தான் இப்போ தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இது இன்னும் ரஷ்யாவின் சுகாதாரத்துறையின் அங்கீகாரம் இந்த மருந்துக்கு இன்னும் கிடைக்கல. இது கிடைச்சான தான் இவங்க வந்து நாங்கள் சொன்ன மார்க்கெட்டுக்கு போடுறது. அதாவது இது வந்து நோயாளிகளுக்கு சென்றடையும் அந்த அனுமதி கிடைத்தவுடன் அதுக்கு பிறகும் இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது சார். அந்த மருந்து ஒன்று கண்டுபிடிச்சோன்னா ஒரு நோயாளிக்கு நாங்கள் போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த ரிசர்ச்சின் போதும் நாங்கள் எப்பயுமே நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு விடையும் முதல்ல விலங்குகளுக்கு செய்து பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பல கட்டங்கள் இருக்குது. இந்த ரிசர்ச்சும் அது மாதிரி பல கட்டங்களில் போன ஒரு ரிசர்ச் கடைசி கட்டமாக தான் மனிதர்களுக்கு இதை சோதித்து பார்க்குற கட்டம். பாரிய அளவான ஒரு நோயாளர் குழு தான் இந்த பரிசோதனைக்காக உட்படுத்தப்படுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரஷ்யா கண்டுபிடிச்ச இந்த மருந்துக்கான அதாவது இந்த தடுப்பூசிக்கான பரிசோதனைகளின் போது வெறும் 48 நோயாளர்கள் மாத்திரம் தான் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ இது நிறைய இடத்துல ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் என்னென்ன சரண்யா, இப்படி அதாவது ரஷ்யா வந்து இதற்கு முன்னர் கொரோனா தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பங்களில் அவங்களோட ரிசர்ச் பேப்பர்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது தொடர்பான ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கும். அதாவது இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது யாருக்கு இது யூஸ் பண்ணலாம், மற்றது இது சாதாரணமாக நாங்கள் கொரோனாவை எடுத்துட்டாலும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ஒரு முழுமையான அறிக்கை வெளியிடப்படும். அது மாதிரி ரஷ்யா கண்டுபிடிச்ச கொரோனா தடுப்பூசிகளின் போதும் இந்த ரிசர்ச் பேப்பர் நிறைய விதமாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த தடுப்பூசிக்கான ரிசர்ச் பேப்பரை வந்து எங்கும் ரஷ்யா வெளியிடலை. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோயோட தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க சமயத்தில் இது தொடர்பான அதாவது ரிசர்ச் பேப்பரில் இது எந்த ஸ்டேஜில் இருக்க நோயாளிகள் யூஸ் பண்ணால் உயிர் காப்பாற்றப்படும், மற்றது இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணப்படுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும்தான் ரஷ்யா வெளியிட்டிருக்கே தவிர இது முழுமையான ரிசர்ச் பேப்பர் ஒரு முழுமையான ஆய்வறிக்கையோன்னு ரஷ்யா இன்னும் வெளியிடலை. அது சம்பந்தமான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் இல்லை. அதுதான் உண்மை. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கக்குள்ள கடந்த ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு மாநாட்டின் போது தெரிவிச்சிருந்தார், ரஷ்யா வந்து புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல இறுதிக்கட்டத்தை எட்டிட்டாங்க அப்படின்னும் இது வந்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும், அதாவது ரஷ்ய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு புட்டின் வந்து கடந்த வருடம் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் சொல்லி அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த புற்றுநோய்க்கான ஒரு டோஸுக்கான செலவே வந்து 2800 அமெரிக்க டாலர்ஸ் மேலே. ஆனால் அந்த செலவை வந்து ரஷ்ய அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய மக்களுக்கான உலக வாழ் மக்களுக்கான செலவே இல்லை.
அப்போ அது வந்து போன வருடம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் தற்போது இது ரிலீஸ் அதாவது தற்போது இது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னது வந்து அது தொடர்பில் இதுவரைக்கும் ரஷ்ய ஜனாதிபதி வந்து எந்த ஒரு அறிவிப்பையும் எங்கேயும் வெளியிடலை அப்படின்றது தான் ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்ட ஒரு விடயம். இதுவரைக்கும் ரஷ்யா இது அனைத்து நோயாளர்களுக்கும், அதாவது உலகவாழ் நோயாளர்களுக்கு இலவசம்னு எங்கேயும் அறிவிக்கலன்றது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தான் சுஜி, இப்போ இந்த ரஷ்யா ஒரு பக்கம் வச்சா இன்னொரு விஷயம் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இப்போ பெரிதாக பேசப்படுற விஷயம் தான் நேபாளத்தில் நடக்கிற விஷயம். நேபாளம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அங்கங்கே சில போராட்டங்கள் நடக்குது. ஆனால் இந்த நேபாளத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்படுறது காரணம் இளைஞர்களால் நடக்கிற ஒரு போராட்டம். ஏன்னா அதாவது நேபாளத்தில் வந்து பல விதிமுறைகளை மறைக்கிறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களை வந்து அரசாங்கம் வந்து பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கு எதிராக வந்து ஜென்சின்னு சொல்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் வெடிச்சது. அதாவது அரசு சொத்துக்கள் தீ வைத்து எரிக்கப்படுற அளவுக்கு வந்து இந்த ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்படுற காரணமே வந்து இதுதான். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து வெளியாகிருந்தது. சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் பிரதான ஊடகங்களில் கூட வெளியாகிருந்தது. அப்படி ஒரு விஷயம் தான் என்னன்னா, முன்னாள் பிரதமர் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் இப்போ வந்து அவர் இல்லை, இந்த போராட்டத்துக்கு பிறகு வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட மனைவி வந்து எரித்து கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகிருந்தது. அது மாதிரி பிரதான ஊடகங்கள்லையுமே வந்து வெளியாகிருந்தது. உண்மையிலேயுமே அங்கே நடந்தது என்ன சுஜி? ஆமாம், நடந்ததை பற்றி நாங்கள் ஆராயும் போது சரண்யா, நேபாளத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு கிரௌண்டாக தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜாலாநாத் கானலின் வீடு, அதாவது காத்மண்டு டல்லுவில் இருக்கிற அவருடைய வீடு வந்து எரிக்கப்பட்டுச்சு போராட்டம் அப்படின்னா. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட மனைவி மற்றும் மகன் வீட்டுக்குள்ளே இருந்ததாக தெரிவிக்கப்படுது. இதன் சந்தர்ப்பத்தில் அந்த எரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்களோட வைஃபும் அந்த தீயில கருகி இறந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவங்க உடற்பாகங்கள்லாம் இருந்ததுனால அவங்கள காப்பாற்ற முடியல, சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் ஒரு பக்கம் வச்சாலும் பிரதான ஊடகங்கள் அனைத்துலையுமே இது வெளியானுச்சு. அதாவது உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையுமே, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, NDTV உள்ளிட்ட பல இந்திய ஊடகங்கள் இது செய்திகள் வெளியாகி இருந்தது. அதே போன்று இலங்கையிலும் பிரதானமாக அநேகமான ஊடகங்களில் இவ்வாறான ஒரு செய்தி அறிக்கையிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியானது கடந்த 9ஆம் தேதி தான் வெளியாகி இருந்தது. அப்போ 10ஆம் தேதி இதே செய்தி மறுப்பு தெரிவித்து இந்த ஊடகங்களில் வெளியிடுறாங்க. அவங்க வந்து பாரிய தீக்காயங்களுடன் வைத்தியசாலை இறக்கல்ல பாரிய தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த செய்தி, அதாவது இந்த இந்தியா டுடேலலாம் ஒரு நோட்டாவே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து முன்னர் வந்து நேபாள ஊடகங்கள் தவறாக அவங்க இறந்துட்டதா செய்தி வெளியிட்டதாகவும், தற்போது அவங்க இறக்கல்ல அவங்க பலத்த தீக்காயங்களுக்கு உடன் சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் வெளியாயிருக்கு. ஆனால் இலங்கை ஊடகங்களில் இதுவரைக்கும் அந்த செய்திகள் திருத்தப்பட்டமைக்காக எந்த சான்றுகளும் இல்லை. அது மாதிரி அந்த போட்ட செய்தி தவறாக போட்டிருந்தாலும் அதற்கான அப்டேட் பிறகு கிடைச்சோன்னே அதை வந்து மாற்றி அமைக்கிறது தான் ஊடகம்னா ஊடக தர்மமாக இருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் அதாவது அவங்க இறந்ததா தெரிவிக்கப்பட்ட எந்த ஒரு ஊடகங்களும் அந்த செய்தியை திருத்தினா அமைச்சதை நாங்கள் காணலை. நான் சுஜி, இந்த இன்டர்நேஷ்னல் ஊடகமாக இருக்கட்டும், அது மாதிரி இலங்கையாக இருக்கட்டும், அவங்க இந்த செய்தியை வெளியிட்டதுக்கான நேபாளத்திலேருந்து வந்த செய்தி சோர்ஸை வச்சு தான் வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே இருக்கிற சோர்ஸஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இது இறக்கல்ல வைத்தியசாலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அதுக்கு ஆதாரமாக வந்து அந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் போயிட்டு அவர் பார்த்துட்டு வந்து சொன்ன செய்தியை வந்து காணப்படுது இந்த நேபாள ஊடகங்கள். இதுக்கு பிறகு சரி இதை மாற்றலாம், இன்னும் மாற்றினதா நாங்கள் இங்கேயும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பார்க்கல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லி அந்த போயிட்டு பார்த்துட்டு வர்றவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து ஐசியூவில் வந்து சீரியஸாக இருக்கிறது. ஆமாம், சீரியஸாக இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அவங்க ஆனால் தீக்காயங்களுடன் உயிருடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது சம்பந்தமாக பிபிசியிடம் வந்து முன்னாள் பிரதமர், நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் தெரிவித்த ஒரு, அதாவது பிபிசி செய்தியாளருக்கு அவர் தொலைபேசியில் தெரிவித்த ஒரு காணொளி வந்து தற்போது பிபிசி இணையதளத்தில், பிபிசி யூடியூப் சேனலில் அந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கட இது சம்மந்தமாக நாங்கள் செய்த ஆய்வறிக்கையை நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த காணொலியை நாங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். எது எவ்வாறாயினும் அவங்க எரிக்கப்பட்டது, அவங்களோட வீடு எரிக்கப்பட்டது உண்மை. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்களும் எரிக்காயங்களுக்கு உள்ளானது உண்மை. இருந்தாலும் அவங்க இறக்கலை, வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கணும். இது தொடர்பில் கடந்த 11ஆம் தேதி தான் அனைத்து சர்வதேச ஊடகங்களும் செய்திகள் வெளியிட்டிருந்துச்சு. அவங்க இறக்கலை அப்படின்னும் அவங்க ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தது. இனி வரும் காலங்களில் ஊடகங்கள் வழியாக தகவல்கள் கிடைத்தவுடன், அதாவது அவங்களோட உடல்நிலை தொடர்பில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் இது தொடர்பில் வெளியிட்ட கட்டுரைகளையும் அந்த அப்டேட்ஸை உங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கிறோம். அதே மாதிரி தான் சுஜி, இந்த நேபாளத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு வீடியோ ஒன்று வந்து வெளியாகிருந்தது என்னென்னா, நேபாளி போலீஸாரை வந்து சில இளைஞர்கள் வந்து தாக்குற மாதிரியான வீடியோ வந்து வெளியாகிறது. உண்மையிலேயுமே வந்து இந்த ஃபோட்டோ, இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆராய்ச்சதில் வந்து இந்த வீடியோ வந்து நேபாளத்தில் எடுக்கப்பட்டது ஒன்று கிடையாது. இது வந்து இந்தோனேஷியாவில் வந்து இடம்பெற்ற ஒரு போராட்டம். அதுவும் இந்த நேபாளில் நடந்த இந்த கலவரத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாலையும், அதாவது பாரிய பொருளாதார நெருக்கடி இந்தோனேஷியாவில் நிலவிட்டு வர்ற சந்தர்ப்பத்தில் இந்தோனேஷியா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு நேபாளத்தில் என்ன நடக்குதோ அதே தான் அங்கேயும் ஒரே கோரிக்கை தான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் போராட்டம் நடத்தின சந்தர்ப்பத்தில், அதாவது ஃபுட் டெலிவரி செய்கிற ஒருத்தரை வந்து போலீஸார் வந்து அவங்களோட வாகனத்தை ஏற்றி கொலை செய்ததா தெரிவிக்கப்பட்ட ஒரு சம்பவத்திற்காக தான் போலீஸாரை வந்து அந்த போராட்டக்காரர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தாக்கியிருக்காங்க. இதன் போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ நேபாளில் இடம்பெற்றதா, நேபாள் மக்கள் வந்து போலீஸாரை தாக்குறதாம். சில வேளை நேபாளிலையும் உண்மையாக அது நடந்திருக்கலாம். ஆனால் இந்த குறித்த வீடியோ வந்து நேபாளில் நடந்த விஷயம் இல்லை, இந்தோனேஷியாவில். இது தொடர்பில் நாங்கள் ஆராய்ஞ்ச போது அந்த காணொளி அந்த சந்தர்ப்பத்தில் பல தளங்களில் மற்றும் சர்வதேச ஊடகங்களையும் அந்த இந்தோனேஷியாவில் நடந்ததாக தெரிவித்து வெளிவந்திருந்தது. மற்றும் இந்த இடங்களையும் நாங்கள் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவிலையும் செக் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு காட்டுது. அதே மாதிரி தான் சுஜி, இன்னொரு விஷயம், இதுவும் வந்து ஒரு வெளியில் நடந்த ஒரு விடயம் தான். அதாவது அர்ஜென்டினாவில் வந்து சிக்னல் லைட்டில் வந்து ஏஐ பயன்படுத்தப்படுறதா வந்து ஒரு காணொலி வந்து வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவில் எப்படின்னா, பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போனால் ரெட் பத்துரும், ரெட் அந்த போகிறவங்களோட ஃபோட்டோவோட ஸ்கேன் பண்ணி ரெட் லைட் ஒன்று போகும். திருப்பி அவங்க ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட ஃபோட்டோடையே அந்த அவங்க இருக்க பொசிஷன்லேயே அந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி எடுத்துருப்பேன்னா பண்ணிவிட்டு க்ரீன் லைட் ஆகுது. இப்படி தான் அந்த வீடியோ ஷேர் ஆகுதுன்னா, அதாவது இது வந்து உண்மையிலேயுமே வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதாவது ஹோண்டா நிறுவனம் அர்ஜென்டினாவில் ஒரு விளம்பர நிறுவனம் ஒன்று இருக்குது, அதாவது ஆல்மாசென்னு சொல்லி. அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற அளவில் இந்த வீடியோமே வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ணி நல்ல ஃபேமஸாகவே ஆன ஒரு வீடியோ. இந்த வீடியோவை தான் எடுத்து இப்போ அர்ஜென்டினாவில் வந்து ஏஐ வந்து டிராஃபிக் லைட்டை வந்து கட்டுப்படுத்துகிறதா சொல்லி தான் இந்த விஷயம் வந்து பகிரப்பட்டுருச்சு. ஆகவே உண்மையிலேயுமே வந்து இது அர்ஜென்டினாவில் ஏஐ வந்து பயன்படுத்தப்படல சிக்னல் லைட்டுக்காக. இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி என்பது எமது ஆய்வுகள் மூலம் வந்து கண்டறியப்பட்டது. நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்த விடயங்களில் முழுமையான ஆய்வறிக்கையை நீங்கள் அங்கே சென்றீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லேயும் நீங்கள் இது தொடர்பான தகவல்களை அப்போது காணொலியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம் சுஜி, அதாவது இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து சமூக ஊடக வலைத்தளங்களிலும் எங்களுடைய காணொலிகள், அதாவது சுருக்கமான காணொலிகள், அதே போன்று விரிவான காணொலிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் மொபைலில் கூட நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி உங்களுக்கு தேடுறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி சந்தர்ப்பத்தில் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏற்படுற விடயங்கள் ஏதாவது இருந்தால் அது வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லாட்டி கால் பண்ணி கூட சொல்லலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுற்றி 0771569696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அந்த சரண்யா சொன்ன மாதிரி எதுவும் தகவல்கள் இருந்தால்
எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் ஏதாவது கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதே இலக்கத்தின் ஊடாக வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.